மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சி மிகு மன்னர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அண்ணல் கிறிஸ்துவை அலைந்து தேடுவோரே, விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர். மண்ணில் ஒளிரும் நிலையான மாட்சியை திண்ணம் அங்கே கண்டு திளைப்பீர். கதிரவன் கதிரும் நில ஒளி தன்மையும் புதிய விண்மீனும் புவியிலே இறைவன் வல்ல மனிதராய் வந்துள்ளார் எனும் நல்ல செய்தியை நாளும் சாற்றிடுமே. ஞாயிறு எழுந்து தோன்றிடும் கீழ்த்திசை பார்ப்புகள் பாரசீக நாட்டில் வாழ்ந்த அறிவும் இறையச்சமும் கொண்ட ஞானியர் அரசராய் ஆண்டவர் பிறந்ததை உணர்ந்தனர். விண்மீன் தனையை கருவியாய் கொண்டு தன்மை செய்யும் விமலன் இவர் யார்? படரும் விண்ணும் பணிந்திடும் வல்லமை உடையவர் யாரென வியப்புற்றனரே. மாநிலம் அனைத்தையும் ஆண்டிட பிறந்த மன்னர் இவரே என முந்தையோர் மொழிந்த ஆபிரகாம் வழிவந்த தோன்றலும் பின்னர்
ஆட்சி செய்யும் யூதரின் அரசரும் இவரே. பிற இனத்தாருக்கும் புதுமையாய் தம்மை அறிவித்த கிறிஸ்துவே, உமக்கு மாட்சியும் பேரும் உம் தந்தைக்கும் ஆவியாருக்கு பெருமையும் புகழும் என்றுமே ஆகுக. ஆமென். இறை வேட்கை. இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக. முன்மொழி 1. ஞானிகள் தம் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஞானிகள் தம் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அல்லேலூயா. படைப்பனைத்தின் பாடல். முன்மொழி 2. கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா. பரணி எங்கும் உன்னை காண்கிறேன். காணும் காட்சியில் எல்லாம் உன் புன்னகை பார்க்கிறேன். இயேசுவே, தரணி எங்கும் உன்னை காண்கிறேன். காணும் காட்சியில் எல்லாம் உன் புன்னகை பார்க்கிறேன். செடியில் கொடியில் சிரிப்பது நீ, கதிரில் நிலவில் ஒளிர்வது நீ. செடியில் கொடியில் சிரிப்பது நீ, கதிரில் நிலவில் ஒளிர்வது நீ. காண கண்கள் வாய்க்கால் இங்கே எங்கும் நீ, எதிலும் நீ. இயேசுவே, தரணி எங்கும் உன்னை காண்கிறேன். காணும் காட்சியில் எல்லாம் உன் புன்னகை பார்க்கிறேன். மாளிகாலை வந்தனம் சொல்ல வருவதும் நீதான். விண்ணின் வடிவில் கண் சிமிட்டி சிரிப்பதும் நீதான். வானில் காலை வந்தனம் சொல்ல வருவதும் நீதான். விண்ணின் வடிவில் கண் சிமிட்டி சிரிப்பதும் நீதான். வானம் கருத்து மேகம் திரண்டு பொழிவது உன் கருணைதான். வானம் கருத்து மேகம் திரண்டு பொழிவது உன் கருணைதான். இரவும் நிலவும் தென்றலும் சேர அனுபவம் உன் அன்பு
கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா. புனிதரின் மகிழ்ச்சிப்பா. இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகிழ்வர். முன்மொழி 3. எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துவிட்டது. மக்கள் உன் ஒளியில் நடப்பார்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். நரம்பிசைத்து குழல் ஊதி அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். கைத்தாள மொழி முழங்க அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். உயிருள்ள எல்லாமே அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துவிட்டது. மக்கள் உன் ஒளியில் நடப்பார்களாக. அல்லேலூயா. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. பூவுலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர்.
பூவுலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர். மக்கள் இனங்கள் எல்லாம் அவருக்கு பணிபுரியும். பூவுலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. பூவுலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. திருச்சபை இன்று தன் விண்ணக மணமகனோடு இணைந்துள்ளாள். ஏனெனில் யோர்தான் ஆற்றில் கிறிஸ்து அவளுடைய பாவங்களை கழுவினார். ஞானிகள் அரச திருமணத்துக்கு காணிக்கைகளுடன் விரைகின்றனர். கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கியதை குறித்து திருமண விருந்தினர் மகிழ்கின்றனர். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருச்சபை இன்று தன் விண்ணக மணமகனோடு இணைந்துள்ளாள். ஏனெனில் யோர்தான் ஆற்றில் கிறிஸ்து அவளுடைய பாவங்களை கழுவினார். ஞானிகள் அரச திருமணத்துக்கு காணிக்கைகளுடன் விரைகின்றனர். கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கியதை குறித்து திருமண விருந்தினர் மகிழ்கின்றனர். அல்லேலூயா. மன்றாட்டுகள். இன்று ஞானிகள் தம் மீட்பர் முன்பு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். நாமும் பெருமகிழ்ச்சியோடு போற்றி மன்றாடுவோம். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, மனித இயல்பில் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர். எங்களை இறைவாக்காலும் இறைவேண்டலாலும் தூய்மைப்படுத்தும். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, தூய ஆவியால் நீர் மெய்ப்பிக்கப்பட்டீர். பிளவு மனப்பாங்கிலிருந்து எங்கள் வாழ்வை விடுவித்தருளும். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, வானதூதர்கள் உம்மை கண்டார்கள். விண்ணக மகிழ்ச்சியில் எங்களுக்கு இப்போதும் கூட பங்களித்தருளும். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே,
இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தியருளும். கிறிஸ்துவே, எல்லா நாடுகளுக்கு மத்தியிலும் அறிவிக்கப்பட்டீர். எல்லாருடைய உள்ளங்களையும் உமது ஆவியின் ஆற்றலினால் இயக்கியருளும். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தியருளும். கிறிஸ்துவே, உலகம் உம்மில் நம்பிக்கை கொண்டது. உம் சீடர்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்தருளும். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தியருளும். கிறிஸ்துவே, நீர் மாட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர். உம்முடைய ஆட்சியின் மேல் உள்ள வேட்கையை எங்களில் தூண்டியருளும். எல்லா ஒளியினின்று ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தியருளும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, வழிகாட்டும் விண்மீன் வழியாக உம் மகனை இன்று அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தினீர். இப்பொழுது நாங்கள் உம்மை அறிந்து கொண்ட நம்பிக்கையின் வழியாக உம் ஆட்சியின் காட்சியை நேரில் காண எங்களை வழிநடத்துவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.